இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த ஒரு கஸ்டமர் நம்ம முத்துவோட போட்டோவை பார்த்துட்டு இவரை உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. இவன் 4-5 மாசமா வேலை இல்லாம என்னோட வாட்ச் கடையில தான் ஒர்க் பண்ணா. அப்ப சிவன்ராங்கிற ஒரு நபரு ஒரு காஸ்ட்லியான வாட்சை கொண்டு வந்து சரி பண்ணலான்னு வந்திருப்பாரு. இந்த வாட்ச் எப்பவும் ரிப்பேரே ஆகாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றப்ப இந்த வாட்சை நீ தொடச்சு மட்டும் வெயின்னு சொல்லிட்டு சிவன்ரா கிளம்புறாரு. இவர் அந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்ச பைய அங்கேயே விட்டுட்டு போயிருப்பாரு. அப்ப நம்ம முத்து அந்த மஞ்ச பைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைய கோல்டு பிஸ்கட்டா இருக்கும். அப்புறம் 1 மாசம் கழிச்சு கடைக்கு வந்து அந்த கொடுத்த வாட்சை வாங்கிட்டு இங்க ஏதாச்சும் மஞ்ச பை ஏதாச்சும் இருந்துச்சான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கடையோட ஓனரும் இங்க எது இல்லன்னு சொல்றப்ப நம்ம முத்து அந்த மஞ்ச பையை எடுத்து காட்டுறான். சிவன்ராவும் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு முத்து கிட்ட கேக்குறாரு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் எதையுமே எடுக்கலன்னு நம்ம முத்துவும் சொல்றான். அந்த கோல்டு பிஸ்கட்னா பார்த்தா அந்த கடையோட ஓனரும் இவ்வளவு நாள் இந்த கடைக்குள்ளேயே இருந்திருக்கு, நீ எதுவுமே சொல்லவே இல்ல, ஏதாச்சும் போலீஸ் கேஸ் ஆனா யாரா உள்ள போவா, என்னைய தானே தூக்கி உள்ள வைப்பாங்க, உனக்கு இன்னுமே வேலையே கிடையாது, வெளியில போன்னு அனுப்பிடுறாரு. ஆனா இவனோட நேர்மையை பார்த்த நம்ம சிவன்ராவும் என் கூட பாம்பேக்கு வரியான்னு கேக்குறாரு. அப்ப நம்ம முத்துவும் பாம்பேக்கு போயிடுறான். அது வரைக்கும் தான் இந்த கடையோட ஓனருக்கு தெரியும். அப்புறமா கேரளால விசாரிக்கிறப்ப நம்ம முத்து ஒரு அநாத ஆசிரமத்துல மேனேஜரா இருப்பான். ஆனா அந்த அநாத ஆசிரமத்தை எடுத்து நடத்துறதே இந்த சிவன்ரா தான். அப்புறமா 2006ல ஒரு பெரிய பாம் லாஸ் நடந்திருக்கும். அப்ப சிவன்ராவும் காணா போயிருப்பாரு, முத்துவும் காணா போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியாதுன்னு விசாரிக்கிறப்ப எல்லாருமே சொல்றாங்க. முத்துவை பத்தி இன்னும் விசாரிக்கணும்னு கலைக்குழுல இருக்கிற அந்த சிட்டுங்கிற அந்த பொண்ணை போய் விசாரிக்கிறாங்க. முத்துவா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறப்ப அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. சிட்டுவும் மீனாவும் நைட்டு வேற ஒரு ஊர்ல டான்ஸ் ஆட போறதுக்காக பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் முறையா முத்துவை பார்த்திருப்பாங்க. பஸ் எதுவும் வராதனால முத்து கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க வண்டியிலேயே போயிருப்பாங்க. அந்த ஊருக்கு போனதுமே அந்த ஊர்ல இருக்கிற பொறுக்கி பசங்கன்னா இந்த 2 பொண்ணுகிட்டே தப்பா நடந்துக்க பாப்பாங்க. அப்ப நம்ம முத்து தான் வந்து காப்பாத்திருப்பாரு. அந்த மீனாங்கிற அந்த பொண்ணுக்கும் நம்ம முத்துவை ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால முத்து கிட்ட நாங்க நைட்டு வீட்டுக்கு போறதுக்கு எங்களுக்கு வண்டியும் டிரைவரும் தேவை, அதனால நீங்களே வந்து இறக்கி விட்டுறீங்களான்னு கேக்குறா. ஆனா நம்ம முத்துவும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க யாரோ நான் யாரு என்னன்னு என்ன பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் கேட்க கூடாதுன்னு சொல்றான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 5ன்னு போட்டு போங்க.